ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மாங்காய் பச்சடி. இந்த மாங்காய் பச்சடி பார்த்திங்கன்னா புளிப்பு, காரம், இனிப்பு இது எல்லாமே சேர்ந்தா போல் இருக்கும் இந்த மாங்காய் பச்சடி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் மாங்காய் பச்சடி செய்ய. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து வெல்லம் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு 1 கப் அளவு வந்து வெல்லம் எடுத்துக்கிட்டு வெல்லம் முழுகிற அளவு வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறப்போ நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா முழுமையாக கரைஞ்சி வரணும். இது பாகுபதம் வரணும்னு அவசியப்படாது. வெல்லம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வரும். ஸோ இடையிடையில் நீங்கள் வந்து இதை கலந்து விட்டுட்டே இருங்க. சம்டைம்ஸ் அது அடி பிடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இன்னும் நமக்கு வெல்லம் கரைய ஆரம்பிக்கல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நல்லா வந்து வெல்லம் கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருவோம். நல்லா ஆறினதும் ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம ஆற வச்சுருந்த வெல்லம் தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில். ஏன் வடிகட்டோன்னா அந்த வெல்லத்தில் கல், மண், தூசி இருக்கும். அதனால தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். அதை இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். இந்த ரெசிபிக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டே மாங்காய் தான். இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீசன் முடியறதுனால எனக்கு கொஞ்சம் பழுத்த மாதிரி தான் மாங்காய் கிடச்சிது. இதை நான் வந்து சின்ன சின்னதாக துண்டு போட்டு கட் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டேன். ப்ரிப்ரேஷன் ஸ்டெப்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை நல்லெண்ணெயில் கூட செய்யலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து காரத்துக்காக காஞ்ச மிளகாய் நான் வந்து 3 கிள்ளி போட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெயிலே இந்த காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டு வந்த பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவு சேர்த்தா போதும் பெருங்காயத்தூள். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்ட பிறகு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை வந்து சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த எல்லா மாங்காவும் நம்ம சேர்த்தாச்சு. இதை நல்லா வந்து 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இது வந்து கலந்து விடணும். அப்போ தான் இது எண்ணெயிலே கொஞ்சம் வறுபட்டு வரும். இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபி நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யலாம். இப்போ இது எண்ணெயிலே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ரெட் சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ரெட் சில்லி பவுடர் இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாஸ் எல்லாமே இந்த மாங்காயில் ஒன்றோட ஒன்றா நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு இந்த மாங்காய் வேக வைக்கிறதுக்காக 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1/2 டம்ளரே போதுமான அளவு தான் மாங்காய் வேக வைக்கிறதுக்காக. இதை சேர்த்ததும் நல்லா கலந்து விடுங்க. ஒன்றோட ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ இதை நம்ம வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம் நல்லா வந்து வெந்து வந்தால் போதும். இந்த மாங்காய் கம்ப்ளீட்டாக வந்து தண்ணியும் ட்ரைன் ஆகிடணும். இடையிடையில் இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. லிட்டை எடுத்துகிட்டு அகைன் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா இந்த மாங்காய் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியும் நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. மாங்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்த வெல்லம் தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். வெல்லம் தண்ணி சேர்த்ததும் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நல்லா வந்து முக்கால் பதத்துக்கு நம்ம மாங்காய் வெந்து வந்துருச்சு. இந்த வெல்லப்பாகு சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து வந்தால் போதும்.
இந்த வெல்லம் தண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாங்காவோட நல்லா ஒண்ணோட ஒண்ணா நல்லா மிக்ஸ் ஆகி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வரும். இது மாதிரி இடையிடையில நீங்க வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா நம்ம ஊத்துன வெல்லம் தண்ணி வந்து நல்லா திக்காகி வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், மாங்காய் பச்சடி வந்து தயார். இந்த டைம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக நம்ம ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலே எப்படி சுலபமாக மாங்காய் பச்சடி செய்கிறதுன்றது இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இந்த மாங்காய் சீசன் இருக்கப்போ இந்த மாதிரி பச்சடிலாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் சொல்லியிருக்க குவான்டிட்டி அண்ட் மெஷர்மெண்ட் படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். அதே போல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த மாங்காய் பச்சடி. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு இத்தனையும் ருசியை நீங்கள் இதில் சாப்பிட்றப்போ ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.